நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு பிஎம்டி திரை. இந்த ஷோல அஜய் தீஷன், ஆர்.கே. தனுஷா நடிப்புல கணேஷ் சந்திரா இயக்கத்துல வெளிவந்த பூக்கி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் ரசிகர்களை கவனிச்சா இல்லையா, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜய் தீஷன், ஆர்.கே. தனுஷா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அன்றாட விருப்பங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறா இருக்கு. இவங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது வெவ்வேறா இருக்கு. ஒரு கட்டத்துல பொது வழியில ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தரை கண்ணத்துல அரைஞ்சுக்கிறாங்க. இத ஜென்னிசெட் தலைமுறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரப்பிடுறாங்க. இதனால மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ரெண்டு பேருமே ஆளாகுறாங்க. ரெண்டு பேருமே பிரிஞ்சுறாங்க. இவங்களுடைய காதல் ஒண்ணு செஞ்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தை ஜென்னிசெட் தலைமுறைக்கு கனெக்ட் ஆகக்கூடிய வகையில இன்றைய காதல, நவீன காதல சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அஜய் தீஷன், ஆர்.கே. தனுஷா இவங்களுடைய நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. குறிப்பா இன்றைய தலைமுறையினர் ரசிக்கக்கூடிய வகையில ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. இன்றைய காலகட்ட காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்சிகள்ல ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. அதே போல அந்த பிரேக்கப் வழிகளை ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க இந்த படத்துல. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா அந்த காட்சிகளை நடிச்சிருந்தாங்க. குறிப்பா அஜய் தீஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே ஸ்கோர் பண்ணிட்டு போனார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல ஜென்னிசெட் கனெக்ட், இந்த படத்துல வரக்கூடிய அந்த ரீல்ஸா இருக்கட்டும், அந்த மீம்ஸ் வசனங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஜென்னிசெட் அந்த தலைமுறையினோட கனெக்ட் ஆகக்கூடிய வகையில ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. தொழில்நுட்பம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் சந்திரனுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. விஜய் ஆண்டனுடைய இசை எடிட்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. ரொம்ப அழகா கொடுத்திருந்தாரு. காமெடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் பாதியில் வரக்கூடிய காட்சிகள் மீண்டும் மீண்டும் வர மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்திருந்தாங்க. கிரிஞ்ச் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த படத்துல நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்ட காதலை சொல்றேன் அப்படின்ற மாதிரி, நவீன காதலை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருந்தாங்க. அதுல லவ் அப்படிங்கிறது மிஸ் ஆயிருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே போல அந்த நாயகியுடைய அந்த கதாபாத்திரம் இல்லையா, ரொம்ப லைட்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, ரொம்ப வலுவா இல்ல. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்ட பிரேக்கப்ப அழகா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காதலிக்கிறவங்களும் இன்றைய இளைஞர்களும் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.